குபேரனை வென்று பெற்றுக்கொண்ட புஷ்பக விமானத்திலே ராவணன் ஆகாயத்திலே பறந்து போகிறானாம். பறந்து போகிற போது இடையிலே ஒரு தடுப்பு வருகிறது. இது என்ன? ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன், நான் புஷ்பக விமானத்திலே போய் கொண்டிருக்கிறேன், இடையில் இது என்ன என்னை இடைஞ்சல் செய்கிறது என்று பார்த்தால் கைலாய மலை இருக்கிறது. எம் பெருமானே இருக்கக்கூடிய மலை என்று அவனுக்கு தோன்றவில்லை. நான் சென்ற பாதையில் இடைஞ்சலாக வந்தால் அதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தான். உடனே மலை தன்னுடைய புஷ்பக விமானத்திலிருந்து இறங்கி அந்த கைலாய மலையை நகர்த்த போனான். நந்தி பகவான் சொன்னார், ராவணா, ஆணவத்திலே தவறு செய்ய துணிகிறாய். எம் பெருமான் சிவபெருமான் இருக்கக்கூடிய மலை இது. தாயாக நினைத்து நீ வணங்கக்கூடிய உமையம்மை இருக்கக்கூடிய மலை இது. ஆணவத்தால் உன் பாதை தவறாக இந்த வழியாக வந்ததற்கு மலையை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாய் பார், தவறு செய்ய போகிறாய் ராவணா என்று சொன்னார். ராவணன் என்ன தெரியுமா சொன்னான்? நந்தியை பார்த்து, குரங்கு போல் இருக்கிறாய், நீ எனக்கு அறிவுரை சொல்கிறாயா என்று கேட்டான். நந்தி சொன்னார், உனக்கு விதி எப்படியோ அப்படிதான் நடக்க போகிறது, அதை மாற்ற முடியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், என்னை பார்த்து குரங்கு என்று ஏளனமாக சொன்னாய் பார், உன் அழிவு குரங்கு இனத்தால் தான் நடக்கும் என்று சொன்னார். அதனால்தான் ராமாயணத்திலே வானர கூட்ட படைகள் ராவணனை எதிர்த்து அந்த ராமாயண பகுதி அமைக்கப்பட்டது. அப்படியே நந்தி பகவான் சொல்வதை கேட்காமல் திரும்ப கைலாய மலையை தூக்கினான். மேலே சிவபெருமானும் உமையம்மையும் ஒரு நொடி அப்படியே நடுங்குகிறார்கள். உமையம்மை பயந்ததை பார்த்தவுடன் சிவபெருமான் தன் காலின் கட்டை விரலால் அந்த கைலாய மலையை அழுத்தி பிடித்தார். ராவணன் மலைக்கு அடியிலே மாட்டி போனான். இங்கேயும் வர முடியவில்லை, அங்கேயும் நகர முடியவில்லை. மலைக்கு அடியிலேயே சிக்கி 1000 ஆண்டுகளாக ராவணன் அதே கைலாய மலைக்கு கீழே இருக்கிறான். இறுதியிலே பார்த்தான், சிவபெருமானை நம்முடைய இசைக்கு மயங்க வைக்காமல் நாம் தப்பிக்கவே முடியாது என்று சொல்லி தன்னுடைய தலையையும் தன்னுடைய கைகளையும் தன்னுடைய நரம்புகளையும் இணைத்து ஒரு வீணையை செய்து வாசிக்க தொடங்கினான். அந்த வீணையை வாசிக்கிற போது சிவபெருமானே நேரடியாக இறங்கி வந்து சந்திரஹாசம் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை ராவணன் கையிலே கொடுத்து சொன்னார், ராவணா, உனக்கு சந்திரஹாசம் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை நான் கொடுத்திருக்கிறேன். தயவு செய்து நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே இந்த ஆயுதத்தை பயன்படுத்து, ஒருபோதும் தவறான விஷயங்களுக்காக பயன்படுத்தி விடாதே என்று சொல்லி கொடுத்தார். ராவணன் என்ன செய்தான்? நல்ல விஷயங்களுக்காக அதை பயன்படுத்தவில்லை. இங்கே ராமனும் சீதையும் வனவாசம் வருகிறார்கள் அல்லவா? வனவாசம் வருகிற போது ஒரு பொன் மானை பார்த்து, இந்த மான் எனக்கு வேண்டும் என்று கேட்டாள் சீதை. மானை பிடித்து கொடுப்பதற்காக ராமன் பின்னால் சென்று விட்டான். ராமனை தேடி லக்குவனன் சென்று விட்டான். இப்போது சீதை தனியாக இருந்தால் ராவணன் கடத்தி கொண்டு போனான். ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போகிற போது பறவை இனத்தை சேர்ந்த ஜடாயு அதை பார்த்தார். சீதாதேவியை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி ராவணனுடன் போர் செய்கிறார் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் சண்டை செய்கிற போது ராவணனுக்கு தெரிந்து விட்டது, ஜடாயுவை நம்மால் சாதாரணமாக வீழ்த்த முடியாது என்று சொல்லி எம்பெருமான் சிவபெருமான் கொடுத்த சந்திரஹாசம் என்கிற அந்த ஆயுதத்தை எடுத்து ஜடாயுவினை வீழ்த்தினார். சிவபெருமான் மேலோகத்திலே கைலாயத்திலே இருந்து பார்க்கிறார். இந்த ஆயுதத்தை கொடுக்கிற போதே நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருந்தேன். ஆனால் ஜடாயுவை அழிப்பதற்காக பயன்படுத்தி இருக்கிறானே, இது இனிமேல் பயன்படக்கூடாது என்று திரும்ப சிவபெருமானே எடுத்து விட்டார். எத்தனை பெரிய ஒரு உண்மை இந்த கதையிலே பொதிந்திருக்கிறது. தன் பக்தன் தான், தன்னை நேசித்தவன் தான், அவனுக்காக கொடுத்த ஆயுதம் தான்,
ஆனால் தன் பக்தன் எப்போது ஆணவம் என்கிற பிடிக்குள் மாட்டி விட்டானோ அப்போது அதற்கு மேல் அவனுக்கு அந்த ஆயுதம் பயன்படாது என்று சொல்லி தான் திரும்ப எடுத்தார் பாருங்கள். அதுதான் எம்பெருமானுடைய விளையாட்டு. நன்மை செய்கிற வரைக்கும், நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கிற வரைக்கும் நமக்கு நன்மையைத்தான் எம்பெருமான் செய்வார். எப்போது தீய எண்ணங்கள் நம் மனதிலே விளையாட தொடங்கி விடுகிறதோ தீயவை வந்துவிடும்.